நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவுடைய கதையை பேஸ் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த படம். ஏற்கனவே இந்த படம் வந்து ஸ்கேம் 1992 பேரில் வெப் சீரிஸில் வந்திருக்கு. இந்த படத்தோடைய ரிலேட் பண்ண ஒரு கதை. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி போனார் அந்த ஹீரோ, அது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் அந்த ஷேர்லாம் எப்படி பூம் ஆச்சு அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்கேம் 1992. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்கள பற்றின கதை தான் அது. அந்த மணியெல்லாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதுக்குரிய முதலீடு வந்து இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இதில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் தான் லீடாக பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பேங்க் ஸ்டாஃப் வந்து எப்படி வந்து நிறைய கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி பெரிய கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் அந்த ஸ்கேம் 1992 அதனுடைய ரிலேட் பண்ண கதையாக தான் இருக்கும். பட் உண்மையிலே அப்படி தான் நடந்ததா, இந்த பேங்கிங் செக்டர்லேருந்து தான் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்றது வந்து கிளியராக தெரியாது. இதில் சாங்னு பார்த்திங்கன்னா ஒரு சாங் நல்லாயிருக்கும், மெலோடிஸாக போகும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்ன மாதிரி ஃபோர்ஜரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து இதில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த கதை பார்த்திங்கன்னா மும்பையை சுற்றி தான் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். படம் ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனால் 2.5 மணி நேரம் படம். ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேக்காக ஸ்லோவாக இருக்கும் படம். மற்றபடி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவுடைய கதையை பேஸ் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த படம். ஏற்கனவே இந்த படம் வந்து ஸ்கேம் 1992 பேரில் வெப் சீரிஸில் வந்திருக்கு. இந்த படத்தோடைய ரிலேட் பண்ண ஒரு கதை. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி போனார் அந்த ஹீரோ, அது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் அந்த ஷேர்லாம் எப்படி பூம் ஆச்சு அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்கேம் 1992. பட் இந்த படம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்கள பற்றின கதை தான் அது. அந்த மணியெல்லாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதுக்குரிய முதலீடு வந்து இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். இதில் பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் தான் லீடாக பண்ணியிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பேங்க் ஸ்டாஃப் வந்து எப்படி வந்து நிறைய கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி பெரிய கோடீஸ்வரன் ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் அந்த ஸ்கேம் 1992 அதனுடைய ரிலேட் பண்ண கதையாக தான் இருக்கும். பட் உண்மையிலே அப்படி தான் நடந்ததா, இந்த பேங்கிங் செக்டர்லேருந்து தான் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்றது வந்து கிளியராக தெரியாது. இதில் சாங்னு பார்த்திங்கன்னா ஒரு சாங் நல்லாயிருக்கும், மெலோடிஸாக போகும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குள்ளே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்ன மாதிரி ஃபோர்ஜரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து இதில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த கதை பார்த்திங்கன்னா மும்பையை சுற்றி தான் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். படம் ஒன் டைம் பார்க்கலாம். பட் ஆனால் 2.5 மணி நேரம் படம். ஒன் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேக்காக ஸ்லோவாக இருக்கும் படம். மற்றபடி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.